புதுக்கோட்டையில் தொழிலாளர் நல வாரியத்தின் மூலம் 1,00,000 ரூபாய் மானியத்தோடு 20 பெண்களுக்கு ஆட்டோ வழங்கப்பட்டன. புதுக்கோட்டை மாநகராட்சிக்குட்பட்ட பெரியார் நகரில் உள்ள முன்னாள் எம்பி அப்துல்லா அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 20 ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு முன்னாள் எம்பி அப்துல்லா ஆட்டோக்களுக்கான சாவிகளை வழங்கினார். இதனையடுத்து ஆட்டோக்களை பெற்ற பெண்கள் மகிழ்ச்சியுடன் ஆட்டோவை ஓட்டி சென்றனர். நான் வீட்டில் சும்மா ஹவுஸ் மேக்கராக தான் இருந்தேன். எனக்குன்னு ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்தது முதலமைச்சர் ஸ்டாலின் சார். அவங்க மானியத்தில் ஆட்டோ ரெடி பண்ணி கொடுத்தாங்க. லைசன்ஸ் ஃப்ரீயாகவே எங்களுக்கு போட்டு கொடுத்தாங்க. எல்லாமே இது அமைச்சு கொடுத்த அப்துல்லா சாருக்கு ரொம்ப நன்றி. இந்த ஆட்டோ மானியத்தில் எங்களுக்கு சிஎம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மூலமாக கிடைச்சிருக்கு. அதுக்கு முதல்ல நான் அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எங்களுக்கு எல்எல்ஆர் போட்டு கொடுத்து லைசன்ஸ் ஏற்பாடு பண்ணி கொடுத்து பேஜ் வரைக்கும் போட்டு கொடுத்துருக்காங்க. நான் 2 வீலர் கூட ஓட்ட தெரியாம தான் இருந்தேன். இது அமைச்சு கொடுத்ததுனால இன்னைக்கு 2 வீலர், ஆட்டோ, கார் எல்லாம் என்னால் ஓட்ட முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுத்த ஆட்டோவும் வழங்கியிருக்காங்க. அவங்களுக்கும் அப்துல்லா சார் அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பெண்களுக்கு ஆட்டோ ஓட்டக்கூடிய பெண்களுக்கு 1,00,000 மானியம் என்கின்ற ஒரு மகத்தான திட்டத்தை அறிவித்தார்கள். அந்த திட்டத்தை அறிவித்த பிறகு 20 பெண்களை தேர்வு செய்து அவர்களுக்கு ஆட்டோ, கார் ஓட்டுவதற்கான பயிற்சி அளித்து அவர்களுக்கு லைசன்ஸும் பெற்றுத்தந்து இந்த 1,00,000 மானியத்தோடு தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் அவர்களுக்கான லோனையும் பெற்றுத்தந்து இன்றைக்கு இந்த 20 ஆட்டோவும் அவர்களிடத்திலே ஒப்படைக்கப்படுகின்றது. புதுக்கோட்டையில் தொழிலாளர் நல வாரியத்தின் மூலம் 1,00,000 ரூபாய் மானியத்தோடு 20 பெண்களுக்கு ஆட்டோ வழங்கப்பட்டன. புதுக்கோட்டை மாநகராட்சிக்குட்பட்ட பெரியார் நகரில் உள்ள முன்னாள் எம்பி அப்துல்லா அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 20 ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு முன்னாள் எம்பி அப்துல்லா ஆட்டோக்களுக்கான சாவிகளை வழங்கினார். இதனையடுத்து ஆட்டோக்களை பெற்ற பெண்கள் மகிழ்ச்சியுடன் ஆட்டோவை ஓட்டி சென்றனர். நான் வீட்டில் சும்மா ஹவுஸ் மேக்கராக தான் இருந்தேன். எனக்குன்னு ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்தது முதலமைச்சர் ஸ்டாலின் சார். அவங்க மானியத்தில் ஆட்டோ ரெடி பண்ணி கொடுத்தாங்க. லைசன்ஸ் ஃப்ரீயாகவே எங்களுக்கு போட்டு கொடுத்தாங்க. எல்லாமே இது அமைச்சு கொடுத்த அப்துல்லா சாருக்கு ரொம்ப நன்றி. இந்த ஆட்டோ மானியத்தில் எங்களுக்கு சிஎம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மூலமாக கிடைச்சிருக்கு. அதுக்கு முதல்ல நான் அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எங்களுக்கு எல்எல்ஆர் போட்டு கொடுத்து லைசன்ஸ் ஏற்பாடு பண்ணி கொடுத்து பேஜ் வரைக்கும் போட்டு கொடுத்துருக்காங்க. நான் 2 வீலர் கூட ஓட்ட தெரியாம தான் இருந்தேன். இது அமைச்சு கொடுத்ததுனால இன்னைக்கு 2 வீலர், ஆட்டோ, கார் எல்லாம் என்னால் ஓட்ட முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுத்த ஆட்டோவும் வழங்கியிருக்காங்க. அவங்களுக்கும் அப்துல்லா சார் அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பெண்களுக்கு ஆட்டோ ஓட்டக்கூடிய பெண்களுக்கு 1,00,000 மானியம் என்கின்ற ஒரு மகத்தான திட்டத்தை அறிவித்தார்கள். அந்த திட்டத்தை அறிவித்த பிறகு 20 பெண்களை தேர்வு செய்து அவர்களுக்கு ஆட்டோ, கார் ஓட்டுவதற்கான பயிற்சி அளித்து அவர்களுக்கு லைசன்ஸும் பெற்றுத்தந்து இந்த 1,00,000 மானியத்தோடு தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் அவர்களுக்கான லோனையும் பெற்றுத்தந்து இன்றைக்கு இந்த 20 ஆட்டோவும் அவர்களிடத்திலே ஒப்படைக்கப்படுகின்றது.